என்று அந்த ஒரு பெண் கவிதை புனையும் பெண்பால் புலவர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் போய் உன் மகன் எங்கே என்று கேட்ட பொழுது, இந்த புலி உறங்கிய இடம் என் வயிறுதான், அது வெளியே சென்றிருந்தால் பகைவர்கள் இருக்கும் போர்க்களத்தில் தானே இருப்பார் என்று சொன்னார்களே. அதுபோலவே மாவீரனின் தாயை வந்து எங்கே உன் மகன் என்று கேட்ட பொழுது, தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவரை நிர்ணயிக்கப்பட்ட சிங்கம் உறங்கி கிடந்து வயிறுகிறார். அவன் வெளியே சென்றிருந்தால் மகனை அளிக்கின்ற சமுதாய பணிகளத்தில் இருப்பார் என்று சொன்னார்களே. நாம் எல்லோரும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இரவென்று பகலென்றும் போகாமல் ஓடி உழைத்த உத்தமன் இதோ வருகிறார். இதோ வருகிற மலைச்சாமி. சொல்வார்கள், மலை உச்சிகளில் தான் குழிகள் இருக்கும். ஆனால் இந்த குழிகளில் தான் ஒரு மாபெரும் மலை இருந்தது. மலையை ஈண்டெடுத்த அன்னை இதோ இருக்கிறார்களே. இவர்கள் பெற்றெடுத்த குழந்தை நமக்கு பொன்வாழ்வு தரும் என்று நாம் காத்திருக்கின்ற நேரம் இறைவன் பறித்துக் கொண்டானே. அப்படியே சுற்றி அடிங்க. அழுத கண்களுடன் அவர் திருவாத்தாமல் பொறுக்காமல் துடிதெடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய் உள்ளங்கள். எப்படி போன பாத்துக்கண்ணே, ஊருக்கு போமா பைபாஸ் போன பாத்துக்க. சரி. விழிமூடி இருக்கின்ற நேரத்திலும் தன்னை ஆளாக்கிய சட்ட நூலை தன் மடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்தான் உலக சிற்பியான சட்டம் நமக்கு தந்த மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் புகழ் பாடிய பெரும் தம்பி
சரிங்க சார் ரொம்ப ஒரு வாரம் மட்டும் அந்த வரேன் சார் வழி விட்டு 4 வர எடுத்துட்டு இருக்கோம்ல நீங்க போய் அதை பார்த்துக்கணும் ஒரு ஆள் வயலில் தள்ளி போடா போங்கடாங்க தம்பி போங்கடா அருமை தம்பியின் திருவாற்றாமையை குறித்து கவலையில் மூழ்கி இருக்கின்ற அருமை அண்ணன் சண்முகமும் ஐயா கோயில்பிள்ளை அவர்களும் இங்கே இருப்பதை நாம் காண வேண்டும். இந்த இளம் சிங்கம் எத்தனை கோடி மக்களை ஈர்த்தது என்பதை 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் வருங்கால சந்ததி அறிந்து வீரம் பெறட்டும் என்பதற்காகவே இந்த முயற்சி. ரொம்ப பேக்ல போனா அவனியாபுரத்திலே குடிசைகள் இருந்த பகுதியில் வாழ்கிறார் என்று சொல்லுவார்கள். பூட்டும் கதவும் இல்லாத குகையில் வாழுகின்ற புலிக்குத்தான் மாடி மனைகளில் வாழுகின்ற கோடிக்கு சொந்தக்காரர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். எனவே தாழ்த்தப்பட்ட மக்களை தலைமுறை செய்யாமல் தாழ்த்தி தலைகுனிய வைத்தவர்களை இடுப்படித்து போடுகின்ற புலி வாழ்ந்த இடம் இதுவே. வீழ்ந்துவிட்டோரை வாழ வைப்பேன் என சூளுரைத்து வந்த வரிப்புலி மலைச்சாமிக்கு மாலையிட்ட மங்கை அருங்குண செல்வி ஈனெடுத்த தந்தை இதோ இங்கு அமர்ந்திருக்கிறார். லைட் தானே இந்த புவி ஆளுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற நாங்கள் அருமை ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குது தந்தைக்கு கடனே என்று சொல்வார்கள். சான்றோன் ஆக்கிய தமிழகத்தில் தலை சிறந்த தலித் வேந்த இலக்கியத்தின் தலைவரான ஏ மலைச்சாமி அவர்களை ஈனெடுத்த அன்னைக்கு பிறகு அவர்களை சான்றோனாக்கிய தந்தை அழகர் இப்பொழுது ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்.
ரைட்டு தான் சரியில்லை, முன்னாடி வாங்க, ரைட்டு முன்னாடி வாங்க. மதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உடன்பிறப்புகளே, உடன்பிறவாசாமி அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பாடுபட்டு நம்முடைய மத்தியிலே நம்மை விட்டு பிரிந்த அவருக்கு நம்ம இதயாஞ்சலி செலுத்துவதிலே இதயத்தோடும் சுத்தத்தோடு இருக்கின்ற காட்சியை காணுகின்றோம். எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. விடுதலை இயக்கத்திலே பாடுபடக்கூடிய ஒரு பெரிய தொண்டர், தென்பகுதியிலே தலித் விடுதலை இயக்கத்துக்காக பாடுபட்ட ஒரு பெரிய வரிசையிலே முதலில் இருக்கிற ஒரு சகோதரர், அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு, சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடாத ஒரு இழப்பு. இந்த இழப்பு இறைவேண்டாமிய சமாதானத்தின் காரணத்தாமே இந்த இழப்பை சரி செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராமராஜ் அவர்கள் இப்பொழுது இறுதி மரியாதை செலுத்த வந்திருக்கிறார்கள்.
தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் இந்த ஜாதி மத பேறுபாடின்றி எல்லோருடன் இனிமையாக பழகக்கூடியவர், நல்ல நண்பர், இனியவர், பண்பாளர், பேச்சாளர். அவர்களுடைய இறுதி மறைவிற்கு எங்களை இறுதிய அஞ்சலியை உங்கள் முன்னால் நாங்கள் செலுத்துகிறோம். சைடு வழி இருக்கா? சின்ன வேணா சைடு வழி இருக்காங்க போலக்கு சூட் கேஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. அந்த பேக்கெட்லாம் உள்ள இருக்குல்ல, அந்த லைட் எல்லாம் உள்ள அந்த லைட்லாம் உள்ள இருக்கு. இதெல்லாம் கொண்டு உள்ள வச்சிருவோம். தேவை இல்லை. ஆமா, எல்லாம் போர்டு எல்லாம் வயர் எடுப்பா. கூட்டத்தில் போங்க. அருமை சகோதரர் மலைச்சாமி அவர்கள் நம்மையெல்லாம் கண்ணீரில் ஆழ்த்திவிட்டு அவர் வேறிடம் சென்று கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த பொற்காலம் காணும் முன் புறப்பட்டு போனாரே, ஏழைகளாயினும் இயல்பிட இடமில்லாத அளவிற்கு நெருக்கமாக வந்திருப்பதை நாம் காணுகின்ற பொழுது எவ்வாறு இத்தனை உள்ளங்களையும் மலைச்சாமி அவர்கள் காண்பார் என்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். மலைச்சாமி அவர்கள் இதுவரை கண்டு கொண்டிருந்த பொற்கனவுகளை எல்லாம் நனவாக்கும் வரை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். வருங்கால சந்ததிக்கு இத்தகைய உத்தமனுக்கு எவ்வளவு மரியாதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கொட்டாம்பட்டியிலிருந்து அதோ சோமசுந்தரம் அவர்களும், பந்தல்குடியிலிருந்து நடராஜன் போன்றவர்களும், வழக்குரைஞர்கள் பலரும், பொதுமக்களும், உற்றார் உறவினர்களும் இந்த மா மனிதனுக்கு மரியாதை செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். இதோ இறுதி பயணம் துவங்கியது. மலைச்சாமி அவர்கள் நம் மனத்திலே குடியிருந்து கொண்டிருக்கின்றார் என்றாலும் இதோ அந்த பூத உடல் இப்பொழுது புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அழுத கண்களும் அவிழ்ந்த கூந்தலுடன் ஆலரை புடைத்து அதோ ஆரணங்குகளும் ஆடவர்களும் அணிதிரண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். பொற்காலம் வரும் என்று கனவு கண்ட பொன்மன செம்மலே, புறப்பட்டு போகிறீர்களே, இருக்கின்றவர்கள் உள்ளங்களில் ஏக்கத்தை விட்டுவிட்டு செல்வதற்கு எவ்வாறு உங்களுக்கு மனம் வந்தது? இரவென்றும் பகலென்றும் பாராது இடைவிடாது எங்கே தீமைகள் எங்கே தீமைகள் என கேட்டு ஓடி தீமைகளை களைதெறிவதே
தன் வயிற்றுக்கு உணவாகவும் நெஞ்சுக்கு மகிழ்ச்சியாகவும் கொண்டிருந்த மாவீரன், இரும்பு தசையும் எஃகு நரம்புகளும் கொண்ட மலைச்சாமி அவர்கள் நம்மை பிரிவதற்கு எப்படி மனம் வந்தது என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏழைகளாயினும் அவருக்கு எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அழுத கண்களும் கூந்தலோடு வருகின்ற ஆரம்பங்களையும் அஞ்சோ நெஞ்சமுள்ளாடவர்களையும் நாம் காணுகின்ற பொழுது நம்மால் இதை பொறுத்து கொள்ள ஆற்றல் இல்லை என்று நாம் கவலைப்படுகிறோம். அதோ இடப்புறத்தில் அங்கே தேவகோட்டையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் டாக்டர் அவர்கள், இவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு வீரனை நாம் இழந்தோமே, அவர் பிரிவதற்கு எப்படி மனம் வந்தது என்று அறிந்து கொள்ள தேவகோட்டையிலிருந்து இங்கு வந்திருப்பதை நாம் காண்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ஏழைகளின் வாழ்வில் இருள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்படி இளம் பரிதிகளை எடுத்துக்கொண்டே போகிறார். கதிரவன் மாலையில் மறைவதாக கூறுகிறார்கள். ஆனால் எங்கள் கதிரவன் பட்ட பகலிலே மறைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கதிரவன்கள் வந்தாலும், எத்தனை எளிஞாயிறு வந்தாலும், இருளை விரட்டுகின்ற பணியின் இடையிலேயே அவரை பறித்துக் கொண்டுகிறார்கள். பகலிலே கதிரவன் மறைகின்ற இந்த கொடுமையை இங்குதான் நாம் காண்கின்றோம். ஒரு ஆள் வந்திருக்கிறார் என்றால் அவர் 10 ஊர்களுக்கு சார்பாளர்கள். எனவே கொட்டும் மழையிலும் கொடிய வெயிலிலும் இந்த மக்களினுடைய மேன்மைக்காக உழைத்த மாமேதை 35 வயதுகள் கூட ஆகுவதற்கு முன்பே இவர் முயற்சியை முடக்கிக் கொண்டு உறங்க செல்ல வைத்த கொடுஞ்சாவுக்கு முடிவு கட்ட நாம் வெளியேறியாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். காட்டு ராஜாவுக்கு உயிர் துறப்பு என்றால் உடனடியாக ஓடி அவைகளை கண்டனம் செய்வதற்கும் ஊர் மக்களை திரட்டி விழிப்புணர்ச்சி ஊட்டியவர் இதோ நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிறார். கந்தசாமி, கந்தன் என்ற இளம் காளையை கொல்லாதவர்கள் கொலை செய்த நேரம் அவர்களுக்காக ஊர்வலம் நடத்தி நீதி விசாரணை வேண்டும் என்று இரவும் பகலும் ஓடி ஓடி உழைத்த உத்தமன் நாம் கூறுவதை கேட்க முடியாதபடி கண்மூடி தூய்ந்து போய்கொண்டிருக்கிறார். மாலை 6 மணிக்கு மறைய வேண்டிய கதிரவன் பட்ட பகலிலே மறைந்து விட்டானே. பகலிலே காரிருளை நாம் காணுகின்ற கொடுமை இந்நாள் வந்தது. மலையில் குகைகள் இருப்பது உண்டு. ஆனால் இந்த குகைகளுக்குள்ளே ஒரு மலை இறைவனுக்கு ஒத்த இயல்புடையவன் என்பதனால் மலைச்சாமி என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு அழைத்தோம். இறைவனுக்கு ஒத்த இயல்புடையவன் என்பதனால் மலைச்சாமி என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு அழைத்தோம். கல்லூரிக்கு நாங்கள் செல்லுகின்ற நேரம் 10வது வகுப்பு படிக்கின்ற பொழுதே இந்த பாவப்பட்ட மக்களுக்கு பொன்வாழ்வு தர வேண்டும் என்று இயற்கையிலேயே தன் நெஞ்சத்தில் ஆசையை தேக்கி வைத்திருந்த அருமை சகோதரர் இறுதி வரை வெற்றியை காண முடியாமல் போய்கொண்டே இருக்கிறார். தீமைகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் அறவே களைய வேண்டும் என்பதற்காக அரிய முயற்சி செய்து கொண்டிருந்த அருமை சிங்கத்தின் ஆவி இன்று அமைதி அடைந்தது. 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் செல்லுகின்றோம். அதுவும் பாரத நாட்டின் அரியை நமக்காக காத்திருக்கிறது என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருந்த பொழுது பாரத நாட்டின் அரியணையை கண்கொண்டு பார்க்க முடியாமல் இதோ நெடும்பனம் செய்து கொண்டிருக்கின்ற நமது அருமை சகோதரர் அழுத கண்களும் அவிழ்ந்த கூந்தலுடன் வாரத்துடன் அழுது புலம்பி துடித்து வருகின்ற பெண்மணிகள் அனைவருக்கும், உள்ளவர்களுக்கும், இந்த ஊரில் இல்லாத மக்களுக்கும் இருந்து கொண்டு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியும் என்பதை கணக்கிட்டு பார்த்து கொண்டிருந்த கட்டிலம் காலை
இதோ கண் மூடிக்கொண்டது. இந்த இறுதி ஊர்வலத்திற்கு டிடிஎஸ்ஐ சேர்ந்த தமிழ்நாடு இறையல் கல்லூரியில் முதல்வர் கம்பர் மாணிக்கம் அவர்களும், கோயில்பிள்ளை அவர்களும், டேனியல் ஞானசேகரன் போன்றவர்களும், பந்தல்குடி நடராஜன் போன்றவர்களும், RMS கருப்பையா புன்னையா போன்றவர்களும், புவனேஸ்வரன் போன்றவர்களும், வணிகவியல் துறை பெரு அதிகாரி கருப்பையா போன்றவர்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் இது மன்னனுக்கு மக்கள் காட்டும் மரியாதை. இமைகொட்டாமல் இனிய சேவை செய்து கொண்டிருந்த இளம் சிங்கம் இதோ தன் குகையை விட்டு மண்ணுக்குள் மறையப் போகிறது. உடல் மண்ணுக்கும் உயிர் மக்களுக்கும் என்று கொண்டிருந்த கட்டிலம் காலை இறுதி பயணத்தை செய்து கொண்டிருக்கிறது. வந்த அருமை சகோதரர் மலைச்சாமி அவர்களின் இறுதி பயணத்திற்கு வழியெல்லாம் மலர்கள் தூவியிருக்கின்ற அந்த அருமை காட்சியை நாம் காணுகின்ற பொழுது இது மன்னனுக்கு காட்டும் மரியாதை என்றுதான் கூற வேண்டும். என்ற ஒப்பற்றையும் தலைவனை ஏன் பிரித்தாய்? தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியை ஏன் மறைத்தாய்? என்ற ஒப்பற்றையும் தலைவனை ஏன் பிரித்தாய்? தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியை ஏன் மறைத்தாய்? மறைவு நாள் 14, அவருக்கு இறுதி பயணம் 15. தம்முடைய கவலையையும் மனத்தாங்கலையும் வெளியிடும்படியாக மாணவ மன எழுச்சி மன்றம் தந்தை பெரியார் நகர் சேர்ந்தவர்கள் இவருக்கு தன்னுடைய வாழ்த்துதலையும் மரியாதையும் செலுத்துகின்ற சுவரொட்டி தான் இது. மலைச்சாமி இந்த இறுதி மலைச்சாமி அவர்கள் BABL அவர்களுக்கு இந்த பூத உடலை வீடியோ கேசட் மூலம் உங்கள் முன் காமிக்கிற ஐயா ஜோசப் அவர்கள் குடும்பத்தினரும் இதை எடுத்து கொண்டு வருகிறார். சார் ரொம்ப ஸ்பீடு சார். இந்த லாரி நீங்களும் அங்கிட்டு வந்துடுவீங்களா? தக்கார் தகவலார் என்பது அவர்தம் எச்சத்தால் காணப்படும் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க மலைச்சாமியின் மாண்பு எப்படி இருக்கிறது என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த இறுதி ஊர்வலத்தில் எண்ணற்ற மக்கள் கலந்திருக்கின்ற காட்சி நான் இப்பொழுது காண்கிறோம். மலைச்சாமி அவர்களே, கருதிய வினை முடிப்பதற்கு முன்பு கண் மூடிக்கொண்டீர்களே. போராடு என்ற சட்ட மாமேதையின் வாக்குக்கு இணங்க மக்களை ஒன்று சேர்ப்பதற்கும் போராடி உரிமை பெறுவதற்கும் கல்வியை புகட்டுவதற்கும் மலைச்சாமி அவர்கள் கணப்பொழுதும் தயங்கியதில்லை. கற்பி என்று சொன்ன முதற் கட்டளையை சிறைமேற்கொண்டு அம்பேத்கர் ஆங்கில பள்ளியை மலைச்சாமியர்கள் அரும்பெரும் முயற்சி செய்து இந்த பள்ளியை நிறுவினார்கள். அம்பேத்கர் ஆங்கில பள்ளி அவரால் துவக்கப்பட்டதும் வந்து கொண்டே இருக்கிறது. இனம் என்றும் குலம் என்றும் காணாது மனித உருவில் வருகின்ற எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வது அன்றி மற்றொன்று மனதில் நினைக்காத ஒரு மாமேதை இப்பொழுது விழிமூடி இந்த வழியே வந்து கொண்டிருக்கிறார். அரியணையில் ஏறப் போகின்ற நேரம் நாம் நடத்த எண்ணிய ஊர்வலம் இப்பொழுதே துவங்கிவிட்டது. பட்ட பகலில் கதிரவன் மறைகின்ற கொடுமை இந்த சமூகத்தில் நாம் காண்கின்றோம். We remember the verse, to live is Christ but to die is God. To live is God but to die is gain. If dying is gain, should we alone die? Behold, a long procession taken by friends and relatives and the people belonging to various places around Madurai. This is to pay tribute to Mr. A. Malaichami, who is championing the cause of the poor and the needy. Here is a human tiger born in a cave at Ambedkar Nagar,
which is named after the great lawgiver. Malachami was born at Periyar Nagar. Periyar Nagar is noted for carrying out the plans that were in the mind of Father Periyar. Behold a long procession of the people whose faces are blurred with tears. பொன்னார் பெருமக்களின் போர்வாள் உடைந்தது. மக்களை பாதுகாத்த கவசம் உடைந்து போன கொடுமையை நாம் காண்கின்றோம். அருமையானவர்களே, அதோ இங்கே இருந்து ஊர்வலம் புறப்பட்டு போய்கொண்டிருக்கின்ற நேரம் எண்ணற்ற மக்கள் எண்ணற்ற மக்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற மாவீரனை நாம் என்று காணப்போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லையே. ஆறா துயரினால் மயங்கி விழுகின்ற மக்கள் சுமந்து செல்கின்றனர். அருமையானவர்களே, this sorrow is untold. This is something unprecedented. Mr. Malachami, born at Periyar Nagar, Avaniyapuram, Madurai, was born to champion the cause of the poor and the needy. தலித் வேந்தர் இயக்கத்தின் மாபெரும் ஊர்வலம் நடத்தியவர், கந்தனின் கொலை வழக்குக்கு நீதி கேட்டு நெடும் பயணம் செய்தவர், காட்டு ராஜாவின் உயிருக்காக போராடியவர், வேலவன் அருமை சகோதரன் உயிரை பறித்தவர்கள், நாம் கூறுவதை கேட்க முடியாமல் விழி மூடி அவர் போய்கொண்டிருக்கின்றார். அதோ மலைச்சாமி அவர்கள், நம் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்ற மலைச்சாமி அவர்கள் இப்பொழுது மலரும் மாறி பொழியும் நேரம், மாலை நேரம், மக்கள் மனதிலே மாபெரும் கவலை குடிகொண்டிருக்கின்ற நேரம் இதோ போய்கொண்டிருக்கின்றார். மலைச்சாமி அவர்களே, எங்களை எல்லாம் விட்டு பிரிவதற்கு நமக்கு எப்படி மனம் வந்தது? அதோ நாள் திசையில் இருந்த மக்கள் அலறி குடித்து ஓடி வந்து கொண்டிருக்கின்றனர். எல்லா மக்களுக்கும் இனிய வாழ்வு தர வேண்டும் என்று எண்ணி எண்ணி நெஞ்சம் காய்த்து போயிருந்தவர் இப்பொழுது சதன் ரயில்வேயில் பணிபுரிகின்ற பழனிசாமி அவர்களும், சக்கரவர்த்தி அவர்களும் மற்றும் மருதமுத்து திண்டுக்கல்லில் இருந்தும் அவருக்கு ஆரம் அணிவித்து இறுதி மரியாதையை செய்து கொண்டிருக்கின்றனர். தாங்க முடியாத கொடுமையினால் மயங்கி பெரியார் சில இருக்கு உடனே வந்துடுறேன். எங்களுக்கு வழி வாங்கணும் சாப்பிட்டுல நான் சாப்பிட்டு சரி அப்போ வரீங்க சார். அருமையானவர்களே, நமக்கு பொன்வாழ்வு தர வேண்டிய பொன்னார் பெருமக்களின் போர்வால் உடைந்து போனது. நம்மை காத்து வந்த கவசம் நம் கண்களுக்கு அப்பால் போய்கொண்டிருக்கின்ற கொடுமை. இறைவனே, இந்த சமூகம் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டுமா? அவர்களுக்கு விடிவே வராதா? விடிவே வரக்கூடாதபடி இருளை ஓட்டு வந்த இளம் ஞாயிறு இதோ எங்களை விட்டு விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடைச்சிடுங்க பேசிட்டே இருப்பேன். அந்த வர இந்த வருஷம் ஓடி வராங்க. அவர் எடுத்துருவேன். அவரை எடுத்துருங்க, ஓடி வரணும் எடுங்க. செல்ல ஒதுக்கலாம். ஆள் அப்படி கொஞ்சம்
அண்ணன் BABL மலைச்சாமியினுடைய பூத உடல் போய்கொண்டே இருக்கிறது. மக்கள்கள் அலைதிருந்த கண்ணீர் வடித்து ஆங்காங்கு பெண்கள் ஆண்களும் கதறி அழிகின்ற காட்சியை மக்கள் பாருங்கள். பெரியார் படத்தை எடுங்க. நீங்க வேணா மேலே இருக்கோங்க. கொஞ்சம் கேட்குங்களா? சவுண்டா பேசுங்க. பேசுறேன். பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் கொள்கையை இரவும் பகலும் நெஞ்சிலே வைத்து அறியாமையை போக்கி வந்த இளம் ஞாயிறு பட்ட பகலிலே மறைந்து கல்லறை என்கின்ற மேகத்தில் மறைய போய்கொண்டிருக்கிறது. பெரியார் காட்டிய பாதையில் நடந்து அறியாமையை போக்கி பகுத்தறிவை வளர்த்து பொன்னார் பெருமக்களின் விடுதலைக்கு பாடுபட்ட போர்வாள் முறிந்து போனது. இருபதாம் நூற்றாண்டின் இறுதிக்குள் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் களைந்தெறிய வேண்டும் என சூழலைத்து பாரத நாட்டின் அருகிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏறி அமரும் வரை நாங்கள் சாவதில்லை என்று சபதம் மேற்கொண்டதை காண ஜெயிக்காமல் மரணம் அவரை நம்மை விட்டு பிரித்து சென்று கொண்டிருக்கிறது. செய்வதற்கு எண்ணற்ற ஊர்களிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் மற்றும் உற்றார் உறவினர்களும் பாரத நாட்டின் பரம்பரை சொந்தக்காரர்களும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். 12 மணி நேரம் சென்றால் இருள் விலகும் என்று சொல்வார்களே, 4000 ஆண்டுகளாய் இருளில் விலகாமலே இருந்த இந்த கொடும் சமுதாயத்தில் ஒளி பகுக்கவும் இருளை விளக்கி ஒளி தரவும் வந்த இளம் ஞாயிறு பட்ட பகலிலே மறைந்த கொடுமை வேறு எங்கும் காண முடியாது. சிற்றூர்களிலும் பெரு நகரங்களிலும் வடபுலத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இப்பொழுது ஐயரும் என்ற நேரம் வந்தது. சரி, அந்த படத்துக்கு போகலாம் சார். ஒரே அங்கே எடுத்துரும். கை நீட்டக்கூடாது. மேலே அது வருதா? பேசுங்க, இங்கிட்டு வாங்க. கடலில் மூழ்கி கண்ணுக்கு தெரியாத முத்துக்களை எல்லாம் நம் முன்னால் வைப்பது போல்
நம் கண்களுக்கு புலப்படாத பெரும் பெரும் மனிதர்களை எல்லாம் கண்டுபிடித்து கூட்டம் என்ற மேடையிலே நம் முன்னால் வைத்து சென்ற கட்டிலம் காளை தன் வேலை வரும் முன் விழியை மூடிக்கொண்டது. அவர் இறுதி ஊர்வலம் முடியும் தருவாயில் எண்ணற்ற மக்கள் கொளுத்து வெயிலையும் கண்பாராது கவலையை விட கதிரவனின் வெம்மை என்ன செய்துவிட முடியும் என்று இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள். இறுதி ஊர்வலம் இனிதாக நடைபெற ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்ற மோசஸ் போன்றவர்களெல்லாம் உருவாக்கிய ஒப்பற்ற தலைவன் இதோ நம் அருகே வந்து கொண்டிருக்கின்றார். Great men dictate from their graves என்று சொல்வார்கள். பெரியவர்கள் கல்லறையில் இருந்தே நமக்கு கட்டளை இடுவதாக உலகம் சொல்லுகின்ற ஒரு மூதுரை. அதுபோலவே கண்மூடி கட்டிலங்காலை சென்றாலும் கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அங்கே இருந்து நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார் என்பதில் கடுகளவு மையமில்லை. இதோ நெடும் பயணம் முடியும் நேரம் நமது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமென்றார் இந்த தரணியின் பூர்வீக குடிகள் அனைவரும் பொன்மனம் கொண்ட நமது அருமை மலைச்சாமி அவர்களின் புகழுரையை புவனமெங்கும் பரப்பும்படியாக இந்த கொடும் வெயிலிலும் இங்கு குழுமியிருக்கின்றனர். இறுதி ஊர்வலம் இப்பொழுது முடியும் தருவாயில் இருக்கிறது. அப்படியே உள்ள போங்க, உள்ள போயிட்டே இருங்க, உள்ள போங்க, அப்படியே உள்ள போங்க. இளம் வயதிலேயே எண்ணற்ற கூட்டங்களை நடத்தி எங்கும் இருக்கின்ற பெருமக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நமக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்த போர்வாள் இப்பொழுது நம் பார்வை விட்டு மறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அந்த திருவள்ளூர் பஸ் எல்லாம் அனுப்புங்க. அஞ்சலி வந்து தலித் பேந்தரின் இளைய தலைவர் மோசஸ் விஜயன் மற்றும் காமராஜ் போன்றவர்களை எல்லாம் ஊக்கம் கொடுத்து உருவாக்கி கொண்டிருந்தவர் அருமை சகோதரர் அன்பரசு போன்றவர்களும் மற்றும் பல்வேறு ஊர்களில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் உறங்காமல் ஊக்கம் கொடுத்த உத்தமன் இதோ போய்கொண்டிருக்கிறார். நமது மக்களின் முன்னேற்றம் ஒன்றையன்றி வேறொன்றும் அறிந்திராத மாவீரனின் முகம் இப்பொழுது நமது இறுதி பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது. பொற்காலம் காண வேண்டும் என்ற துடித்த பெருமகனே புதைகுழிக்கு என்ன பண்றது? இப்ப நல்லா அடிங்க. மலைச்சாமி அவர்கள் இதோ தன் இறுதி இல்லத்திற்கு போய் கொண்டிருக்கின்றார். நம் கண்ணை விட்டு மறைந்தாலும் காலைதோறும் தோன்றும் கதிரவனின் ஒளியாய் எங்கும் வீசிக்கொண்டிருக்கின்ற காற்றாய் பூக்கின்ற மலர்களாய் மலர்களிலிருந்து பரப்பும் மனமாய் விண்ணிலிருந்து இறங்கும் மழை துளியாய் நாம் நடக்கும் பாதையில் இருக்கின்ற மணலாய் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார் என்பதில் எள்ளளவு மையமில்லை.
நம்மோடு வாழ்ந்த மலைச்சாமி அவர்கள் நம்மோடு என்றும் இருப்பார். அவர் ஆற்றிய தொண்டு அனைத்தும் ஒளி விளக்காய் நமது கால்களுக்கு பாதையை காட்டிக்கொண்டே போகும். அவர் உயிரோடு இருக்கும்போது நெருங்கி இருந்த நண்பர்களே, அவர் மறைந்த பிறகும் அவரை நாம் மறவாமல் இருப்பதும் அவர் ஆற்றிய தொண்டை தொடர்வதும் நமக்கு அரும் பணியாகும். அவனை வச்சுக்கான என்ன செய்யணும் ஒரு தெரிக்கான தெரியுமா ஹலோ ஏழை எளிய மக்களின் உயர்வையே சிந்தித்துக் கொண்டிருந்த இளம் சிங்கம் ஏழு ஞாயிறு இப்பொழுது பகலிலே மறைந்துவிட்டது. அவர் நினைவு ஆயிரம் காலம் நமது அருமை மக்களின் சந்ததிகளுக்கு நினைவு நிற்கும்படியாக மற்றும் அவருடைய புகழை நாம் பரப்பும்படியாகவும் இந்த புதைகுழியின் அருகிலேயே அவர் புகழை பாடுவது நலமாயிருக்கும் என நம்புவதனால் பெரு அறிஞர்களும் பெருமக்களும் உற்றார் உறவினரும் மற்றும் இந்த பாரத நாட்டின் பரம்பரை சொந்த அனைவரும் குழுமி இருக்கின்ற இடத்தில் அருமை ஐயா அவர்களையும் மற்றும் பலரையும் இங்கு பேசுவதனால் இது முறையாக சாதாரண கூட்டம் அல்ல. எனவே நாம் கவலையை போக்குவதும் அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்கும்படியாகவும் இப்பொழுது ஐயா கோயில்படையவர் முதலாக ஓரிரு நிமிடங்கள் அவரை பற்றி பேசுவார்கள். இது மலைச்சாமியின் நினைவு நம்மை விட்டு நீங்காதிருப்பதற்காக செய்கின்ற துன்பத்திலே துயரத்திலே ஆழ்ந்திருக்கிற சமுதாய பெரியோர்களே, என் அருமை சகோதரர்களே, துயரத்தின் கொடூர்மையினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேச முடியாத காரணத்தினாலும் அருமை சகோதரர் மலைச்சாமி அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க நான் விரும்புகின்றேன். மிக குறுகிய காலத்திலே தமிழ்நாட்டின் தென்பகுதியிலே பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற ஒரு சகோதரர், தன்னலம் கருதாத ஒரு தனிப்பெரும் ஒரு வீரர், தனக்கென்று ஏதும் சம்பாதிக்காதபடி இந்த சமுதாயம் வாழ வேண்டும், இந்த சமுதாயம் நகரற்ற ஒரு சமுதாயமாக மலர வேண்டும் என்று இரவும் பகலும் அவர் அயராது பாடுபட்ட நிகழ்ச்சியை நான் காண்பேன். கடந்த 2 நாளைக்கு முன்னதாக கூட ஒரு சகோதரருக்கு அவர் ஒரு பரிந்துரை செய்கிறார். அன்புள்ள ஐயா, ஒரு சகோதரனை அனுப்பி வைக்கின்றேன், அவருக்கு உங்களால் இயன்ற உதவி செய்து அவனுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று அந்த செய்தி என் உள்ளத்திலே தொட்டது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் காண்கின்ற போதெல்லாம் அவர் அவருடைய குடும்பத்தை பற்றி எண்ணாது, ஜாதி மத பேதமென்று எந்த சகோதரனாயிருந்தாலும் சரி
அவர் ஏழையானாலும் சரி எளியவனாலும் சரி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவனுக்கு தான் அவர் முதலிடம் கொடுத்து அவர் உள்ளத்திலே இடம் பெற்றார். இந்த வரலாற்றை பார்க்கின்ற போது இது போன்ற ஒரு இளம் சகோதரர் இத்தனை ஆயிரக்கணக்கானுடைய உள்ளங்களிலே இடம்பெற்ற செய்தி அது குறிப்பிடத்தக்க செய்தி. ஏனென்றால் தலித்பேந்தர் என்ற ஒரு இயக்கத்தை அமைத்து கடந்த 10 ஆண்டு காலமாக தென்பகுதியிலே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு மக்களையும் தட்டி எழுப்பி வருகின்ற ஒரு சகோதரர். அவரை என்னவென்று சொல்லுவது என்று சொல்ல முடியாது. இந்த சிறு பிராயத்தில் அவர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்தார் என்பதிலே ஐயமே இல்லை. நெருங்கி உறவாடுகின்ற நல்ல சகோதரர். எந்த கிராமத்திலே எந்த பட்டி தொட்டியில ஆனாலும் கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட துணிந்து செயல்பாற்றுகின்ற ஒரு வீரசிங்கம். ஒரு முறை கடந்த ஒரு கலெக்டர் அவர்களோடு நானும் அவரும் ஒரு 10 மக்களோடு கலந்து பேசுகின்ற போது அந்த கலெக்டர் நீங்கள் யார் என்று சொல்லுகின்ற போது வீர முழக்கம் கொட்டினார். நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவன், இந்த சமுதாயத்தில் பிறந்தபடினாலே இந்த கண்ணீரை துடைப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று மாறுதொட்டிய அந்த செய்தி என் உள்ளத்திலே இன்னும் பதிந்து கொண்டே இருக்கிறது. மதிப்புக்குரிய சேவையர் அவர்களுக்கு தெரியும், என் உடன் பணியாற்றுகின்ற அனைத்து பேருக்கும் தெரியும். வரும்போதெல்லாம் புன்மகையோடு வாங்க தலைவா என்று சொல்லுகின்ற அந்த கூற்று என் உள்ளத்தை தொட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறது. பெரியவரானாலும் சரி, அவருக்கு தாழ்ந்தவரானாலும் சரி, அவருக்கு குறைந்த மதிப்புடைய பயனாக இருந்தாலும் சரி, வாங்க தலைவா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை என் உள்ளத்தை விட்டு அகலாத ஒரு நிகழ்வு. பெரிய பெரிய அதிகாரிகளோடு தொடர்புடையவர், இந்த சமுதாயம் மாற்றி அமைப்பதற்கு வேண்டிய ஒரு தத்துவமுடையவர். குறிப்பாக இந்த அவனியாபுரம் தெருக்களிலே நீங்கள் செல்லலாம், சேவையருடைய புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். சிறு பிராயங்களெல்லாம் படித்து கொடுக்க வேண்டும், பட்டாதாரை ஆக்க வேண்டும், இந்த சமுதாயத்திலே இந்த இடம் ஒரு மற்றவர்களுக்கு சாட்சியாக பகர வேண்டும் என்று இரவும் பகலும் வாலிபர்களை முடுக்கி விடுகிற ஒரு முற்போக்கணியில் இருக்கிற ஒரு சகோதரரை நாம் இழந்து விட்டிருக்கிறோம். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சி. எங்களுடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய போராட்டத்தை தொடர்ந்து ஓடுகின்றார். அவர் ஓட்டத்தை மகிழ்ச்சியோடு முடித்தார். அதோடு முடிவடையவில்லை. இருக்கிற அநேக நண்பர்களும் அநேக சகோதரர்களும் வாலிபர்களும் மலைச்சாமியை போல அவருடைய காட்டிய வழியிலே நானும் நீங்களும் தொடர்ந்து செய்வோமையானால் மிக விரைவிலே இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி கொண்டு வர முடியும். இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய தலைதூக்கி நிற்கக்கூடிய பல சக்தி நிறைந்த சக்தியை உருவாக்க முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே அவர் விட்டு சென்ற பணியை நீங்களும் நானும் தட்டாதபடி நாம் செய்து அவர் காட்டிய பணியை நாம் முடிப்போம். அவருடைய கனவை நாம் அனைவரும் நினைவாக்க இது ஒரு வாய்ப்பு. அவருடைய இழப்பு தாங்க முடியாத இழப்பு. சமீபத்தில் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். இப்பொழுது ஒரு 8 மாத கர்ப்பிணியோடு அந்த தாய் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒரு காட்சி. இந்த நிலைமையை சீர்படுத்துவதற்கு இந்த சமுதாயம் அந்த குடும்பத்திற்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் இந்த துயர காட்சி உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தை விட்டு அகலாத காட்சி. இருப்பினும் ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்தான், அவன் கடந்து சென்று கொண்டே இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் இது சதம், இது சாஸ்வதம் அல்ல இந்த உலகம். ஆகவே குறுகிய காலத்தில் ஒரு பெரும் புகழை பெற்றிய சகோதரிய ஆத்மா சாந்தியடைய நாம் இறைவன் நோக்கி இறைஞ்சுவோம். வணக்கம். அருமையானவர்களே, தொட்டாலே தொழுநோயும் நீங்கும் ஆற்றல் படைத்தவரும் தேவகோட்டை சிங்கமுமான டாக்டர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களிடம் தன் துயர செய்தி வெளியிடுவார்கள். அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய துயரங்களை எப்படி பரிமாறிக்கொள்வது, நம்மை நாமே தேற்றிக் கொள்வது என்று தெரியாத நிலையில், நம்மை நாமே ஆற்றிக்கொள்ள முடியாத நிலையில் நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். கல்லறையிலே ஒரு இரங்கல் கூட்டம் போட்டு மனம் நிம்மதி அடைகிற அளவுக்கு பேச வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்ட ஒரு வாலிபன் அல்ல தம்பி மலைச்சாமி. ஆனால் அவனுடைய சாதனைகள் இருக்கிறது அல்லவா, அந்த சாதனைகள் 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி கூட செய்ய முடியாத சாதனையை இந்த இளம்பிராயத்திலேயே செய்து முடித்து விட்டு அவனுடைய திருமணத்திற்கு வரவேற்புரை நிகழ்த்திய நான் அவன் பெற்றெடுத்த
குழந்தையினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு தலைமை தாங்கி அந்த ஓராண்டு முடிவதற்குள்ளாலேயே அவனுடைய இறுதிச் சடங்கிற்கு நாம் இப்பொழுது இரங்கல் கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற கொடுமையை நினைக்கின்ற பொழுது நாம் நம்மை எப்படி தேர்த்திக் கொள்வது என்றே தெரியவில்லை. இயற்கைக்கு ஒரு நியதி இருக்கிறது என்றால் அந்த இயற்கை நியதியை நான் நம்புவோம் என்றால் அந்த இயற்கை நியதி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வாழ வைக்க கூடாது என்பதே அந்த இயற்கையினுடைய நியதி போல இருக்கிறது. எனவேதான் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய காவலனாக இருந்த நம்ம மலைச்சாமியை நாம் இந்த இளம்பிராயத்திலேயே இழந்து தவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டவர்கள், இவ்வளவு இளைஞர்களை படித்தவர்களை இந்த சமுதாயத்தில் இதுவரைக்கும் இந்த மலைச்சாமியை விட வேற யாராவது இந்த கல்லறைகளை கூட்டி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் வேறு எவருக்காவது இருந்திருக்க முடியுமா? நிச்சயமா இதுவரைக்கும் இல்லை. ஆக அவ்வளவு சாதனைகளை அவன் சாவு முன் வரைக்கும் கூட அவன் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு நம்ப முடியாத அளவிற்கு நம்மை விட்டு பிரிந்து விட்டான். நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல நமக்கு வழி தெரியவில்லை. அவன் பெற்றெடுத்த அந்த ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு நாம் என்ன வழிகாட்டப் போகிறோம் என்பதற்கு நமக்கு வழி தெரியவில்லை. ஏனென்றால் நாம் எல்லாம் நன்றி கடன்பட்டவர்கள் மலைச்சாமிக்கு. அவனை விட நாம் அதிகம் படித்திருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவன் சாதனையை யாராலும் செய்ய முடியவில்லை. அவன் ஒரு காவலன், சமுதாய காவலன், அவன் ஒரு போர் வீரன், அவன் ஒரு தளபதி. இவ்வளவு அடைமொழிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த அருமை தம்பி நம்ப முடியாத அளவிற்கு நம்மை விட்டு சென்று விட்டார். நம்ப முடியவில்லை. மனிதனுக்கு இந்த இறப்பு இழப்பு என்பது 2 மிகப்பெரிய வியாதிகளில் தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒன்று மாரடைப்பு வியாதி, ஒன்று மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்கள் வெடிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பு. இந்த மாரடைப்பு வியாதியை கூட நாம் சரி செய்து விடலாம். ஆனால் இந்த மூளையிலே இரத்த நாளங்கள் வெடிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரோக், பிரெயின் ஸ்ட்ரோக், மூளையில் ஏற்படக்கூடிய இந்த அதிர்ச்சி இருக்கிறது அல்லவா, அதை இதுவரைக்கும் எங்கள் துறை அதை சமாளிக்கக்கூடிய அல்லது அதை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த துறையை நாங்கள் இன்னும் வளர்க்கவில்லை. எனவேதான் நாம் இன்றைய தினம் நம்முடைய அருமை இளம் சகோதரனை, அந்த வீரனை, இந்த சமுதாய காவலனை, நமது முன்னோடியை நாம் இன்றைய தினம் இழந்திருக்கிறோம். நாம் எப்படி அதை ஈடு செய்வது? நாம் ஈடு செய்ய வேண்டுமென்றால் அவன் எப்படி ஓடி ஆடி இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக எப்படியெல்லாம் எண்ணி செயல்பட்டானோ, எத்தனை மாநாடுகளை நடத்தினானோ, எத்தனை ஊர்வலங்களை நடத்தினானோ, அந்த எண்ணங்களை எல்லாம் அருமை சகோதரர்களே, நண்பர்களே, படித்தவர்களே, பட்டதாரிகளே, அவன் இந்த சமுதாயத்துக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை பாதியாக அரைகுறையாக அவன் வளர்த்து கொண்டான். அவன் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு வழக்குரைஞராக இருந்திருக்க முடியும். அவன் அப்படி ஆக முடியவில்லை. காரணம், இந்த சமுதாயத்தினுடைய நலிவுக்காக தன்னுடைய வழக்குரைஞர் தொழிலையே நலிவுக்கு செய்து கொண்டவன். அப்படிப்பட்ட அந்த உத்தமனை, நண்பனை, இந்த சமுதாய காவலனை, அந்த வீராதி வீரனை, அந்த போர் மறவரை இன்றைய தினம் நாம் இழந்து தவிக்கிறோம். இந்த சமுதாயம் அவனை மறந்துவிடக்கூடாது. அப்படி மறப்போமையானால் இந்த மதுரை மாநகரம் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் நாம் நன்றி கட்டவர்களாகவும், குறைந்தபட்சம் நான் இப்படித்தான் நினைக்கிறேன். அவன் இறந்த இந்த ஆண்டிலே இனி வரக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் மலைச்சாமி என்றே பெயரிடுங்கள். அவனுடைய நினைவுகள் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் அது எதிரொலிக்கட்டும். நாம் அவனுடைய செயல்பாடுகளிலே, இந்த சமுதாயம் அவனுடைய உழைப்பிலே பலன் பெற்றிருக்கிறது என்றால் அதுதான் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். வேறு எதை சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? யாராலும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத, ஈடு செய்ய முடியாத இழப்பு. தவிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். என்னுடைய கண்ணீரை உங்களுடைய கண்ணீரோடு கலந்து அவனுடைய பாதங்களிலே வைத்து, இளைஞா, சகோதரா, நீ இட்டு சென்ற அந்த பணியை, நீ எடுத்துக்கொண்ட அந்த லட்சியத்தை எங்களுடைய எதிர்காலத்தில், இனி இருக்கின்ற வருங்காலத்தில் நிச்சயம் நாம் செய்வோம், செய்து முடிப்போம். உன்னுடைய லட்சியம் வெற்றி பெறும். இந்த சமுதாயத்துக்காக நீ கண்ட கனவுகள்
அது நனைவாகும், இந்த சமுதாயம் மேம்பாடு அடையும் என்பதைத்தான் உன்னுடைய பாதத்திலே வைத்து உன் கல்லறை வணக்கமாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். தன் வாழ்வை விட திடீரென்று ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கு ஈடு இணை ஏதுமே இல்லை என்றால் மழையாகாது. எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் அவர்கள் மிக அழகாக நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். எனக்கு பேசக்கூடிய ஒரு மூடே எனக்கு இல்லை என்றால், திடீரென்று நேற்றைக்கு சென்னைக்கு சென்று இன்றைக்கு வந்தவுடனேயே எனக்காக காத்திருந்த ஒரு பயங்கரமான ஒரு செய்தி, யாரோ என்னை பெரிய ஒரு வாளை கொண்டு என்னுடைய வலது கலத்தையும் எனது வலது காலையும் வெட்டிவிட்டது போன்ற ஒரு உணர்ச்சி தான். எத்தனையோ முறை என்னை சந்தித்து பேசிய அருமை தம்பி அவர்கள், இதுவரையில் அவரை நான் பேரை சொல்லி அழைத்ததே கிடையாது. காரணம், தம்பி என்று சொல்வேன், அல்லது தலைவா என்று சொல்வேன், அல்லது தளபதி என்று சொல்வேன். அவர் என்னை அண்ணா என்று அழகாக அழைப்பார்கள். அது அலுவலகமாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலுமே ஒரு நல்ல ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்ட எங்கள் இருவருக்கும் இடையே எத்தனையோ கருத்து பரிமாற்றங்கள். பச்சையாக சொல்ல வேண்டுமானால், எத்தனையோ கூட்டங்களிலே கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் இருவருமே பேசும்போது நான் சொல்வேன், ரொம்ப மோசமாக இருக்க சமுதாயம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்கும்போது மலைசாமி சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கண்ணே, நொறிக்கலாம் அண்ணேன்றார். நான் சொல்லுவேன், வேடிக்கை சொல்ல குண்டு வச்சு வெடிக்கணும்னு, சமுதாயத்தை குண்டு வச்சு வச்சா தான் நம்மளால் முன்னேற முடியும், இல்லைன்னா எல்லாம் சாப்பிட்ருவோம் நம்மளை அப்படின்னு சொல்லும்போது, துணிவோடு, மிகப்பெரிய துணிச்சலோடு, வீராவேசத்தோடு எனக்கு அப்படியே ஒரு வலதுகரமாக இருந்து எல்லாவற்றிலுமே அவர் ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பணிகளை ஆற்றி வந்தார்கள். தம்பியை பற்றி சொல்ல வேண்டுமானால் நான் இன்னும் 2 மணி நேரம் பேசுவேங்க. உங்களுக்கு பொறுமை இருக்காது. தனியாக அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு நான் பேசுகிறேன். மலைச்சாமி மாதிரி ஒரு 10 மலைச்சாமி மதுரையில் இருந்தால் என்ன அசைக்க முடியாது. இந்த ஊரையே அடித்து நொறுக்கிடுவேன் நான். அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த, மன தைரியம் கொண்ட, உணர்ச்சி மிக்க ஒரு வாலிபர். சமுதாயம் என்று சொன்னாலே துடிக்கக்கூடிய, எங்கோ அடிக்கடி பழமொழி சொல்லுவோம் நாங்கள். உங்களுக்குலாம் எப்படி உணர்ச்சி வரணும்னு சொன்னால், கன்னியாகுமரியில் நம்முடைய இனத்தான் ஒருவனுக்கு தேல் கொட்டினா காஷ்மீரத்தில் இருக்கும் ஒருவனுக்கு கட்டாயமாக நரிக்கட்ட வேண்டும் என்று அந்த உணர்ச்சியை நான் அதிகாரப்பூர்வமாக மிகவும் அதிகமாக கண்டது அருமை தம்பி பஸ் விலாசங்கண்ணே என்பார். நான் சொல்லேன், வந்து விடுகிறேன், எப்படியாவது 5 நிமிடமாக பேசுகிறேன் என்று சொல்வேன். ஆனால் அவர் நான் மேடைக்கு வந்த பிறகு சொல்வார், மற்றவர்கள் அனைவருமே பேசிவிட்டார்கள், நேரம் இரவு 10 தான் ஆகிறது, ஒரு பிடிங்க அண்ணே, 1.5 மணி நேரம் பேசுங்க என்று சொல்வார். என்னுடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் திரளாக இருப்பார்கள். அதன் பிறகு சொல்வார், என்ன அண்ணே 1 மணி நேரம் பேசுனீங்க, இன்னும் 2 மணி நேரம் பேசியிருக்கலாமே, ஜனங்க கலையிலேன்னு சொல்லுவார். அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு வெறி உணர்ச்சி. எதற்காக வெறி? மற்றவங்களை கொல்லணும்னு சொல்ல, இந்த இனப்பற்று வரும்போது தன்னையும் மறந்து எப்படியாவது இந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஏதாவது தன்னால் என்ற ஒரு உதவி செய்ய முடியுமா என்று இரவும் பகலாக துடித்து கொண்டே இருந்த ஒரு நல்ல உள்ளம் இப்பொழுது இங்கே உறங்குறது நினைக்கும் போது உள்ளபடி என்னை போன்றவர்களுக்கு பயங்கரமான ஒரு சோதனை காலம். எப்படி இந்த காலத்தை சமாளிக்க போகிறோமோ என்பது 2 மாதங்களுக்கு முன்னாலே தம்பிக்கு தெரியும். திடீரென்று ஒரு நாள் வந்தாருங்க, ஒரே ஒரு நாள் தான் வந்தார். வந்து அண்ணே ஒரு விஷயம் தெரியுமான்னாரு. என்னன்னு? இந்த மாதிரி வந்து இந்த ப்ரொஃபஷனல் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்களா, நம்ம ஏதாவது பண்ணுமேன்னாரு. என்ன தீர்மானம் வச்சுருக்கிறீங்கன்னு? கோர்ஸ் நடத்தலாம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாமே நடத்தலாம், நடத்துங்களேன் அப்படின்னு. ஒரு புத்தகத்தை நான் வந்து கிடைக்கக்கூடாத ஒரு புத்தகத்தை ஒரு இடத்துல இருந்து நான் திருடினேங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் திருடி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். தம்பி திருமாவளவன் அவரும் சேர்ந்து ராத்திரியா அந்த புத்தகத்தையே வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டாங்க. புத்தகத்தையே திருட்டுத்தனமா. ஏன்னா மறுநாள் காலையில் நான் புத்தகம் திருப்பி கொடுத்துருந்தோம். எடுத்துட்டு ஸ்டென்சில் பண்ணி நம்முடைய தங்கை தம்பியருக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பித்து நிறைய மார்க் வாங்கினேன். இந்த ஒரு கோர்ஸை நடத்தலைன்னு சொன்னால் அதுங்க அத்தனையுமே இடம் இல்லாமல் போயிருக்கோம். அம்போன்னு தெருவில் நின்று இருப்பேன். இப்போ ஆக ராத்திரியா நான் கேட்டேன், என்ன மலை முடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ளே ராத்திரியா என்ன வெட்டி நொறிட்டானே, நீங்கள் கொடுங்கண்ணே, எந்த காரியமாக இருந்தாலும் நான் முடிச்சிடறேன்னே. அது சொல்லும்போது நமக்கே ஒரு உணர்ச்சி ஏற்படும். அப்படியே கொதிக்கும் என்னோட ரத்தமெல்லாம். ஐயோ, இவ்வளோ பெரிய ஒரு வீரனே, மாவீரனே, நம்ம இப்போ எழுந்துட்டோமே நினைக்கும் போது எனக்குலாம் அப்படியே ஒன்றுமே நடுங்குது, உடம்புலாம் நடுங்குது. இவ்வளோ ஒரு பெரிய தலைமை. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த வயசுலேயே தன்னுடைய பெயரை பொன்னெழுத்துக்களாலே சரித்திரத்திலே பொறித்து வைத்துவிட்டு கண்மூடி கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு மாவீரன் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருதுங்க. நான்லாம் சென்னையை சேர்ந்தவன். ஒரு சின்ன பிளேடை கையில் வச்சுருப்பான், 2 கீறிடுவான். அவன் பேர் முன்னால் மாவீரன் போட்டுக்குவான். அவங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மாவீரன் டேன்னா உள்ளே போய் பொந்துக்குவாங்க. அவன் பேர் மாவீரன். இப்போ ஏற்பட்ட ஒரு மலைச்சாமி, இவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலி, இவ்வளோ பெரிய மேதை, திறமை, ஒரு காரியத்தை திறமையோடு ஆற்றக்கூடிய திறமையை அவ்வளோ பொதித்து வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டிக்கார ஒரு மாவீரனை போய் மாவீரன் சொல்லாமல் மற்றவர்கள் எப்படி நம்ம மாவீரன் சொல்ல முடியும்? ஆக இந்த மாபெரும் வீரன் என்று மறித்து விட்டார் என்று எண்ணும்போது உள்ளபடி எனக்கு மிகவும் சஞ்சலமாக இருக்கிறது. சகிக்க முடியாத ஒரு துயரத்தில் நான் இருக்கிறேன். ஆக இதற்கு மேலே என்னால் பேச முடியவில்லை.
டாக்டர் சொன்னது மாதிரி அவர் விட்டு சென்ற பணிகள் ஏராளம். ஒரு மைல்கல் கூட அவர் இன்னும் தாண்டலங்க. அதுக்குள்ள அவருடைய ஆசைகள் ஆபந்தம். ஐயோ என்னென்னமோ பேசுவார், என்னென்னமோ திட்டம் போடுவோம். நாங்கள் 2 பேரும் தனியாக பேசும்போது எல்லாருக்கும் பயமா இருக்கும். என்ன பேசுறாங்க உள்ள, என்னென்னமோ தீட்டுறாங்களா? ஆமா, உண்மையிலேயே தீட்டணும். நாங்கள் எது என்ன ஒரு பெரிய புரட்சி, கல்லெடுத்தடிக்கிறதுக்கா, குண்டு வைக்கிறதுக்கா இல்லை. இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி ஆக வேண்டும். இவர்கள் நம் பக்கத்தில் வரமாட்டாங்களா? எங்கெங்கேயோ ஓடுறாங்களே, யார் பின்னாலே ஓடுறாங்களே, நம்ம பின்னால் வரமாட்டாங்களான்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு, ஒரு நப்பாசங்க எங்களுக்கு, ஒரு நாயாசம் எங்களுக்கு. அந்த ஆசையெல்லாம் எங்கே நடுவில் விட்டுடுமோ என்ற ஒரு பயம் இப்போ வந்த காரணத்தினாலே மலைச்சாமியை இப்பொழுது விட்டு சென்ற பணிகள் ஏராளம். எத்தனையோ மைல்களில் நாம் தாண்டி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆக ஒவ்வொருவருக்குமே இங்கே ஒரு வெறி உணர்ச்சி வரணுங்க. வெறி வந்து ஆகணும். ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. இப்போவே திடீர்னு நாளைக்கு டாக்டரோ நானோ இல்லைன்னா இங்கே இருக்கிற இவரோ நம்ம பெரியவரோ இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம? அதனால வாலிப உள்ளங்களே, இது போன்ற நிலங்களில, இது போன்ற இடங்களில நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால், மலைச்சாமியை போன்ற மாவீரர்கள் விட்டு சென்ற பணியை நான் தோளோடு தோள் நின்று செய்வேன் என்ற ஒரு சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம், துரதிருஷ்டமான இந்த சந்தர்ப்பத்தில் நான் கலந்து கொள்வதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். இருந்த போதிலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வழியிட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு மெத்த வருத்தப்படுகின்றேன், வேதனை அடைகின்றேன். பெரியோர்களே, நமக்கெல்லாம் பெரியவனாக, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக, நமக்கெல்லாம் தளபதியாக, எழுச்சி மிக்க வீரப்புலியாக, விடுதலை வேங்கையாக, நம் இன மக்களுக்காக அல்லும்பகலும் பாடுபட்ட, ஓயாது உழைத்த ஒரு வீரன் உறங்குகின்றார். அந்த மாவீரனுக்கு இந்த வயதில் இந்த கொடுமையான சாவு ஏற்படும் என்று யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. அன்பு தம்பி மலைச்சாமி அவனியாபுரத்திலே தோன்றினாலும் தமிழகம் முழுவதும் பவனி வந்த ஒரு மரம். அன்பு தம்பி மலைச்சாமியினுடைய உள்ளம் உணர்ச்சி கடலாக, எழுச்சியினுடைய இதயமாக, அன்பு தம்பி மலைச்சாமி எப்பொழுதும் நம் இன மக்களுக்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு இளம் பெரியார், இளம் அம்பேத்கராக இருந்தார். அண்ணே, நீங்கள்லாம் அரசியலில் இருக்கின்றீர்கள், அரசியல் என்ற ஒரு சிறைக்கில் அடைபட்ட கைதியாக இருக்கின்றீர்கள். நீங்கள்லாம் உங்களுடைய உணர்வுகளை வெளியே காட்டிக்கொள்ள முடியாது. நாங்கள் ஒரு மக்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அந்த அமைப்பிலிருந்து நாங்கள்லாம் போர்ப்படை தளபதிகளாக, முன்னணி தளபதிகளாக இருப்போம். நீங்கள்லாம் எங்களுக்கு துணைக்கு வாருங்கள் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். எத்தனையோ அரசியல் இருந்து கொண்டு பதவிக்காக நாக்கை தொங்க போடுவது போல தொங்க போட்டு கொண்டு பதவிக்கு அலையும் அரசியல்வாதிகள் உண்டு. ஆனால் அன்பு தம்பி மலைச்சாமி போன்ற சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு உண்மையான தியாகி எங்கும் நாம் பார்த்துக்க முடியாது. இந்த இளம் வயதிலே நமது மக்களுடைய இதயத்தில் இள வாலிபர்களுடைய உள்ளத்தை சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி பிளம்பாக இருந்தவர். எத்தனையோ இளம் உள்ளங்களுக்கு வழிகாட்டியாக, எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நண்பனாக, எத்தனையோ பெரிய பெரிய சமுதாய பெரியவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அன்பு தம்பி மலைச்சாமியுடைய இதயம் இன்றைய தினம் உறங்குகிறது. அன்பு தம்பி மலைச்சாமி விட்டு சென்ற பணி ஏராளம். அன்பு தம்பி மலைச்சாமி நினைத்த வடித்த திட்டங்கள் ஏராளம். தன்னுடையதான் சமுதாயத்தையும் உறவினர்களை பார்க்கின்றேன். இன்று கண்ணை நான் இழந்து போட்டிருக்கிறேன். அதுபோல உறவினர்களோடு தொடர்பு கொள்வதற்கும், நண்பர்களோடு தொடர்பு கொள்வதற்கும், ஒரு அலுவலர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அவர்தான் ஒரு பெரிய பாலமாக இருந்தார். அந்த பாலம் இன்று திறந்துவிட்ட நிலையிலே நான் செல்லும் திசை தெரியாது தவிக்கிறேன். இந்நிலை அருமையானவர்களே, இன பெரியோர்களே, நம்மளுடைய அருமை தம்பி மலைச்சாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த சமுதாய பணியை அவர் தொடர்ந்து இன்றைக்கு நம்மளிடம் விட்டு சென்றிருக்கிறார். அருமை தம்பி மலைச்சாமி அவர்களை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல தேவையில்லை. தம்பி மலைச்சாமி அவர்கள் நம்ம சமுதாயத்தில் எங்கு தீமை நடந்தாலும், எங்கு கொடுமைகள் நடந்தாலும் அந்த கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தளபதியை நாம் இன்றைக்கு விட்டு இதய கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் என்று நான் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். இன்னைக்கு அருமை தம்பி ஒருவர் இறந்தால்தான் அவரை பற்றி தெரியும் என்பது பெரியவர்கள் சொல்வார்கள். நாம் இன்றைக்கு காண்கின்றோம். தம்பி மலைச்சாமி விட்டு சென்ற பணியை தொடர்வதற்குத்தான் அவர் என்ன
ஒவ்வொரு நண்பரிடையும் ஒவ்வொரு அவருடைய தோழரிடையும் சொல்லிவிட்டதை கண்டுதான் இன்றைக்கு நேற்றையிலிருந்து இன்று வரை மாலை 3 மணி ஏறி அவர் விட்ட கண்ணீரை நாம் காணும் பொழுதுதான் அவர் ஆற்றிய பணியை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க கூடும். டாக்டர் அவர்கள் அவர் சொன்னார், நாம் எங்கிருந்தாலும் மலைச்சாமியை மறக்கக்கூடாது. நாம் எப்படி நாம் மறக்கக்கூடாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பெயர் நாமத்தை நம்மளுடைய இனிமேல் பிறக்கக்கூடிய நம்ம தம்பிமார்களுக்கு சூட்ட வேண்டும் என்று சொன்னார். எதற்காக சொன்னார் என்றால் அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட வீர தளபதி இந்த நாட்டிலே நாம் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்னல்களையும் அப்படியே தூள்பொடியாக்க முடியும் என்பது ஒரு ஞாபகார்த்தத்துக்காக அவரை பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடவிட்டார். அதுக்கடுத்து நமது அவருடைய உயிருக்குயிரான நண்பர் அண்ணா அண்ணா என்று அழைத்து பல மணி நேரம் நம்ம சமுதாயத்தை பற்றி ஒன்றோடு ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நாம் என்ன திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உயர் அதிகாரிகளைத்தான் அவர் அணுகி நாம் செய்ய வேண்டிய செயல்களை அவர் ஆற்றிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் நாம் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் காலங்கள் நேரங்கள் அதிகமாக கொண்டிருக்கும். எத்தனையோ நம்ம அறிஞர்கள் பேச வேண்டியிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் பேச வேண்டியிருக்கின்றார்கள், அதிகாரிகள் பேச வேண்டியிருக்கிறார்கள், ஆசிரியர் சமுதாயத்தார்கள் அவரை பற்றி இங்கே கூற வேண்டிய நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இவனை வேண்டுகிறேன். வணக்கம். அடுத்த அண்ணன் இந்த தலித்து மக்களுக்காக அவர் எவ்வாறு பாடுபட்டிருக்கின்றார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உணர முடிகிறது. இவருக்கு படிக்கின்ற காலத்திலே அந்த சமுதாயத்தின் பற்றும் பாசம் கொண்டு இந்த மக்கள் சமுதாயம் உயர்வதற்கு அவர் படிக்கின்ற காலத்திலே அவர் என்ன தொடங்கிவிட்டார். அவரங்கள் ஒரு கொடுமைகள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டால் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அங்கு ஓடி தன்னால் இயன்ற உதவிகளை அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய தன்னலம் கருதாத பெரிய தலைவனை இந்த சமுதாயம் என்று இழந்து கண்ணீர் கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயம் முன்னேறுவதற்காக அவர் இந்த இளம் வயதிலே சுமார் மனிதன் நம்மிடையிருந்து பிரித்து அந்த குடும்ப மக்களும் இந்த சமுதாயமும் இன்று கண்ணீர் கடலிலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றது. மலைச்சாமியின் இழைப்பு இந்த சமுதாயத்தின் பேரிழைப்பு, அந்த குடும்பத்தின் பேரிழைப்பு என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையுடன் நாம் எல்லாம் இங்கு பேசக்கூடிய அளவிற்கு நமக்கு ஓடவில்லை. அந்த வீரனை இழந்து தவிக்கின்ற அனைவரும் கண்ணீரும் அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்காக ஆட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாடும் ஓடி ஓடி உடைத்த அந்த ஒப்பற்ற மனிதன் ஒரு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தும் போது அவன் மானவமானங்களை பார்த்து யாரையும் பார்த்து உதவி கேட்க தயங்கியதில்லை. ஏனெனில் இந்திய வரலாற்றை மாற்றி அமைத்திட முடிகிற ஒரு மாவீரன். எங்களுடைய இறுதிச் சடங்கிலே உரையாற்ற வேண்டிய அந்த மலைச்சாமி இப்போது உறங்கி கொண்டிருக்கின்றே நாங்கள் இறுதி உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாவீரன் இந்த இளம் வயதிலேயே இந்த மதுரை வட்டாரத்திலும் சரி தென்பாண்டி மண்டலத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவன் உரிமை குரல் எழுப்பினான். அந்த குரல் இப்போது ஒடுங்கிவிட்டது. அந்த மாவீரனை நாம் நீக்கும் தோறும் நமக்கெல்லாம் தாங்க முடியாத இந்த இழப்பை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறோம் என்று தெரியாது. மாவீரனாக அந்த வாழ்ந்து மறைந்த மலைச்சாமிக்கு நாம் செய்கின்ற ஒரே நன்றி கடன் அந்த நல்லவன் செய்த பணியை தொடர வேண்டும். அந்த நல்ல பணிகளுக்கு நாம் கூட இருக்க வேண்டும். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த கண்மலர்களிலே இழுகின்ற கண்ணீரையே அந்த மாவீரனுடைய போராடி வருகின்ற வழக்கறிஞர் ஓ விஜயன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்.
காட்டு மிருகங்களால் கலைமான்கள் வேட்டையாடுவது போல் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வேட்டையாடி வந்த ஆதிக்கக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு அம்பேத்கர் தோன்றினார். அவர் வழியிலே தமிழகத்திலே பல வகையிலும் போராட்டங்கள் பல நிகழ்த்தி இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் தோன்றினார்கள். இமானுவேல் சேகரன் இந்த சமுதாயத்திற்காக தன்மான உணர்ச்சியோடு பாடுபட்ட ஒரே காரணத்திற்காக கொலையுண்டார். இன்று அண்ணல் அம்பேத்கர் வழியிலே சீரும் இளம் சிறுத்தையாக என்னுடன் வழக்கறிஞராகவும் சமூக பணியிலும் ஈடுபட்டிருந்த எனது அருமை சகோதரர் மலைச்சாமி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் விட்டு சென்ற பணிகள் ஏராளம். அதை நிறைவேற்றுவது என்பது ஒரு பெரிய மாபெரும் பல ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் சிங்கங்களாக மாறி அவர் விட்டு சென்ற பணியை செய்வதே அவருக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக வேண்டுகோள் விட்டு விடைபெறுகிறேன். அன்பிற்குரிய தம்பியிட மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இரங்கல் கூட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு நீங்கள் அழைத்ததற்கு நான் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அனைவருமே மிகுந்த கவலையோடு இருக்கிறோம். நமது அருமை தலைவர் மலைச்சாமி அவர்கள் இத்தனை உள்ளங்களை தவறுகள் அவர் ஆற்றிய அந்த பணிகள் தான் நான் இவ்வளவு இந்த ஈமல் 3 நடைபெறுகின்ற இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. ஆகவே சமுதாய பணியை செய்பவர்கள் எந்த அளவிற்கு மரியாதையும் பக்தியும் உருவாகிறது என்று இந்த நேரத்தில் நாம் அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது. அருமை நண்பர்களே, அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அரும் தொண்டுகள் பிறக்கும் பொழுதே அந்த உணர்வுகளோடு தோன்றியிருக்க வேண்டும். அவர் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் இழந்திருக்கிறோம். உருவாக்கப்படக்கூடிய தலைவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று நாம் நம்ப முடியாது. ஆகவே அருமை நண்பர்களே, கடந்த இரவு சென்னையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். தலைவர் பாலசுந்தரத்தினுடைய வீட்டில் அங்கே ஃபோன் வந்தது. மதுரையில் மலைச்சாமி இறந்து விட்டார் என்று ஃபோன் சொன்னார்கள். உடனே தலைவர் அவர்கள், அடடா எப்படி இருந்தார், அவர் ரொம்ப இளைஞராயிற்று, அவருக்கு என்ன அப்படி என்று சொல்லி கேட்டார். அப்போது அவர்கள் ஏதோ திடீர் என்று சொல்லி சொன்னார்கள். சரி, நான் நம்முடைய துணைத் தலைவர் மருதமுத்து அவர்களை அங்கே அனுப்புகிறேன், பார்த்து செய்யுங்கள், ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அவர்கள் இன்னும் சில பேருக்கு சொல்ல சொன்னார்கள். அதையும் நான் சொல்லுகிறேன் என்று அவர் ஃபோன்லேயே மற்றவர்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொன்னார்கள். என்னை தலைவர் அவர்கள் இங்கே அனுப்பினார்கள். நான் நேராக இங்கு வந்தேன். ஆகவே அவருடைய சிறப்பை, அவரது சேவையை பாராட்டி அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதலை சொல்லி வாருங்கள் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு வருவதற்கு ஆவல் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி ஒரு சில பிரச்சனைகள். மிக முக்கியமானது விழுப்புரத்தில் இப்போது கூட 2ஆம் தேதி 2 நம்முடைய இனத்தை சார்ந்த ஒரு வக்கீல் இன்ஜினியர் படித்து கொண்டு வந்தவரையும் சுட்டு விட்டார்கள். 2 பேர் இறந்து விட்டார்கள். அது சம்பந்தமான நீதி விசாரணை அரசு போட்டிருக்கிறது. 21ஆம் தேதி விசாரணை, 20ஆம் தேதி ஒரு பேரணி நடத்தி கண்டிப்பதற்கும், 21ஆம் தேதி அவர்கள் அந்த விசாரணையில் கலந்து கொண்டு சாட்சி சொல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதால் அவர்கள் வர முடியவில்லை. ஆகவே நான் இங்கே இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே மலைச்சாமி அவர்களை போன்ற நல்ல பல தலைவர்கள் உருவாக வேண்டும். அந்த உணர்வுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த பகுதிக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் ஏற்படும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல ஆறுதலை என்னால் சொல்ல முடிந்ததை சொல்லி முடிக்கின்றேன். அடுத்து உரையாற்று, தூங்குகின்ற நம் சமுதாயத்தை தட்டி எழுப்பு என்று சொல்லுவாய். இன்றைக்கு உன் இரங்கல் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை கூட்டங்கள் போட்டாய்? ஒவ்வொரு கூட்டத்திலும் பக்கத்தில் நின்று கொண்டு என் பேச்சை கேட்டு ரசிப்பாய், உற்சாகப்படுத்துவாய். தம்பி, இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்புவதுதான் நம்முடைய லட்சியம். அம்பேத்கருடைய பெயரில் ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவி
நம் பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்ட வேண்டும், நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும் என்று எத்தனை லட்சிய கனவுகள் கண்டாய். இப்போது எங்கே போய்விட்டாய்? அம்பேத்கரிடம் ஆலோசனை கேட்கவா? அண்ணா, எங்களை ஏன் இப்படி பிரிந்து விட்டு சென்றாய்? எங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறது அண்ணா. ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசி முடித்த பின் சோர்வுத்திருப்பாய் என்று டீ வாங்கி கொடுப்பாய், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாய். இனி யாரென்னா கொடுக்க போகிறார்கள்? கூட்டம் முடித்த பிறகு இரவு 1 மணிக்கு மேலானாலும் ஹோட்டலுக்கு அழைத்து போய் நீ உணவு வாங்கி கொடுத்து எங்களை அரவணைப்பாய், அன்பாய், ஆதரிப்பாய், உபசரிப்பாயே. இனி எங்களை உபசரிக்க யார் இருக்கிறார்கள்? எது வேண்டுமானாலும் கேளு தம்பி, உனக்காக நான் எது வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன் என்று கேட்பாய். நான் என்ன அண்ணா உன்னிடம் கேட்க போகிறேன்? இறுதியாக ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய ஓயாத சுறுசுறுப்பையும் சலியாத மனத்தையும் இரவலாக தந்திடு. நான் வரும்போது உன் காலடியில் சேர்த்து விடுகிறேன். வணக்கம். நான் எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்கிறேனோ அந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்து சாவதே என்னுடைய பவித்திரமான உறுதிமொழி என்னும் டாக்டர் அம்பேத்கரின் கொள்கையை செயலாக்கி காட்டியவர் அண்ணன் மாவீரன் மலைச்சாமி அவர்கள். அவர் விட்டு சென்ற பணியினை நாம் முழுமூச்சோடு செயலாக்கி ஒன்றுபட்டு ஓயாது உழைத்து அந்த காரியத்தை செய்து முடிக்க ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறுதி நாளிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருப்போம். ஏனென்றால் அவர் ஓயாது உழைத்து இந்த மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எத்தனையோ பல கனவுகளை கண்டவர். குறிப்பாக அவர் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு முன்னாலே தம்பி என்னோடு வந்து என்னுடன் இருந்து எத்தனையோ மாபெரும் கூட்டங்களை ஊர்வலங்களை நடத்தி இந்த மக்களுக்கு எழுச்சியை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் செயலாற்றியவர். துடிப்புள்ள இளைஞர். சிறுத்தை என்றால் அவர்தான் சிறுத்தை. அவரை போன்ற இளம் சிறுத்தைகளை இந்த நாட்டிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவன் நெஞ்சிலே மிக மிகையாக இருந்தது. ஒன்று குறிப்பாக நான் கூறிக்கொள்வேன். தம்பி மலைச்சாமி அவர்களும் நானும் தந்தை சிலையை உடைத்த அந்த நிகழ்ச்சியிலே அங்கே ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் முன்னிலையிலே நாங்கள் வாதிடுகின்ற பொழுது தம்பியினுடைய வீரத்தை எண்ணி நான் மெய்சிலிர்த்து போறேன். இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நாட்டையே குலுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அன்றைய தினம் இருந்தது. எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களை எல்லாம் என் இளம் சிங்கங்கள் எல்லாம் பதிலுக்கு பதிலாக அதை செய்து காட்ட வேண்டும் என்று துடித்தார்கள், துவண்டார்கள். ஆனால் நம் தந்தை நமக்கு ஆற்றிய அறிவுரை அதுவல்லவே. அறிவார்ந்த வழியிலே அதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் விட்டு சென்ற அந்த கருத்தின் பிரகாரம்தான் அந்த அதிகாரிகள் மத்தியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடியடித்தோம். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள். தம்பியினுடைய உள்ளம் தூங்காத உள்ளம், என்றுமே இந்த சமுதாயத்தை நினைத்து நினைத்து சிந்தித்துக் கொண்டிருந்த உள்ளம். அப்பேற்பட்ட உள்ளம் இன்றைய தினத்தில் நம்மை விட்டு பிரிந்து இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவரை போன்ற இளம் சிங்கங்கள் இந்த நாட்டிலே உருவெடுக்க வேண்டும். எத்தனையோ கொடுமைகள் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு துணிவுள்ள இளம் சிறுத்தைகள் இந்த நாட்டிலே தோன்ற வேண்டும். இங்கே கமிஷனர் ஐயா அவர்கள் கூறினார்கள், அவரை போன்ற இளம் சிங்கங்கள் உருவாகவில்லையே, இன்னும் இதன் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை வரவில்லையே, இந்த அடிமைத்தனத்தை அகற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட நிலையை நாம் மாற்றி வைப்பதற்கு ஒவ்வொரு இளம் சிறுத்தைகளும் நீங்கள் உருவாக வேண்டும். அதுவே நீங்கள் அந்த தலைவனுக்கு ஆற்றக்கூடிய பெரும் நன்றி கடன், அவருக்கு செலுத்தக்கூடிய உங்களுடைய அஞ்சலி அதுதான் என்பதை கூறிக்கொண்டு அம்பேத்கர் கூறிய ஒரு கடைசி வார்த்தையை கூறுகின்றேன். இந்த தெரு வழியாக ஒரு முறைதான் ஊர்வலமாக செல்வேன். அதற்கு முன்னால் என் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அசடுகள் கரையோடி கொடுக்கக்கூடிய புண்களை எல்லாம் அகற்றிவிட்டுத்தான் செல்வேன் என்று சொல்வது போல தம்பி அவர்கள் ஓயாது உறங்காது இந்த மக்களுக்காக உழைத்தார். அதே போன்று இன்று ஊர்வலமாக ஆயிரக்கணக்கான மத்தியிலே வந்துவிட்டார். ஆனால் அவர் விட்டு சென்ற எண்ணங்களை என் இள தளபதிகளே நீங்களெல்லாம் சுறுசுறுப்பாக இருந்து அவர் செய்த தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இதய அஞ்சலியை அந்த குடும்பத்தாருக்கு அஞ்சலியாக செலுத்துகின்றேன். நிகழ்ச்சி அவருடைய திருமண நிகழ்ச்சியில் என்னுடைய இனமான தலைவர் இளைய பெருமாள் அவர்களை தலைமை தங்குவதற்காக தம்பி எப்படியாவது நம் தலைவர் அவர்களை நீங்கள் தான் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஓடோடி அவருடைய சொல்லை கட்டுப்பட்டு உடனே சென்று தலைவர் இளைய பெருமாளை அழைத்து வந்து அவருடைய திருமண நிகழ்ச்சியில்
நேற்றுத்தான் கலந்து கொண்டது போல என்னுடைய கண்களுக்கு தெரிகின்றது. அப்பேற்பட்ட அண்ணன் எங்களுடைய தாலுகாவில் ஒரு கொலை, கந்தன் என்பவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். எங்கள் தாலுகாவில் இருந்தவர்கள் கூட அந்த இடத்திற்கு செல்வதற்கு நாங்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் மட்டும் தன்னந்தனியாக தன்னுடைய மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தினுடைய நம்மளுடைய மக்களுடைய குறைகளை கேட்டு வந்து உடனடியாக அனைத்து இயக்கங்களையும் கூட்டி மேலூர் தாலுகாவில் ஒரு மாபெரும் ஒரு ஊர்வலத்தை நம் இன மக்களை வைத்து நடத்தி காட்டிய அண்ணன் என்னுடைய நெஞ்சில் அவருடைய நிகழ்ச்சியில் என்றென்றும் என்னுடைய அழியாமல் இருக்கின்ற நேரத்தில் என்ன பேசுவதென்றே எனக்கு தோன்றவில்லை. அப்பேற்பட்டுடைய அண்ணனுடைய புகழில் வழியிலும் நாம் என்றென்று நடக்க வேண்டும் என்று இந்த சமயத்தில் கூறிக்கொண்டு விட்டு பிரிந்து சென்ற மறைந்த அருமை சகோதரர் திரு மலைச்சாமி அவர்களுடைய இறுதி இரங்கல் கூட்டத்திலே நாம் கண்ணீர் வடித்து நிற்கின்றோம். ஏற்கனவே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் அருமை சகோதரர் திரு மலைச்சாமி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக எவ்வளவு பணி ஆற்றியிருக்கின்றார்கள், தன்னுடைய கடமையை எந்த அளவிற்கு அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக சொன்னார்கள். எனக்கும் ஆர்எம்எஸ் பிரிவின் சார்பாக பல சந்தர்ப்பங்களிலே நான் அவரோடு நீதிமன்ற பிரச்சனைகளிலும் சரி, சமுதாய பிரச்சனைகளிலும் சரி அவருடைய உதவியை நாடியதுண்டு. அந்த நேரத்திலே எல்லாம் அவர் உடனே, ஏன் மாற்று சமுதாயமாக இருந்தாலும் கூட அந்த இரு சமுதாயத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக திகழ்ந்தார்கள். எங்கே பிரச்சனைகள் பூசல்கள் எழுகின்றதோ அங்கே எல்லாம் உடனே சென்று தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு காவலனாக அவர் விட்டு சென்ற பணிகளை இருக்கின்ற நாம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம் செய்து முடிப்பது நமது கடமை. அவருக்கு நாம் காட்டுகின்ற சிறந்த அஞ்சலியாகும். பொதுவாக 70 ஆண்டுகள் வாழ்ந்து ஆற்ற வேண்டிய பணிகளை எல்லாம் 35 ஆண்டுகளிலேயே தன்னுடைய அயராத உழைப்பினாலே, சுறுசுறுப்பினாலே பணியாற்றி கடமைகளை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு பகுதியிலே சென்றால் அந்த பகுதியிலே கனரா பேங்கின் சார்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். மலைச்சாமி அவர்கள் மிகவும் மோசமான நிலையில், ரொம்ப சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார் என்று கேள்விப்பட்டு சென்று அவரை ஒரு டாக்டர் என்ற முறையில் சோதித்து பார்த்தேன். அப்பொழுதே நான் அடைந்த துயரத்துக்கு அளவில்லை. அவருடைய மூளையில் இரத்தம் கசிந்து நினைவு தீர்ம்பா ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஒரு டாக்டர் என்ற முறையில் அவர் இழந்துவிட்டோம் என்று நினைத்தாலும் ஒரு சமுதாயத்தில் ஒருவன் என்ற முறையில் அவர் பிழைக்கக்கூடாதா, அவரை பிழைக்க வைத்து விடுவோமா என்ற ஒரு எண்ணத்தில் இரவு பூரா நேற்று 3 மணி வரை டாக்டர் சின்னத்தம்பி போன்ற டாக்டர்களோடு அயராது மிக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் முடியாமல் 3:20 மணி அளவில் மலைச்சாமி அவர்களை நாம் இழந்து விட்டோம். அவர் விட்ட பணியை நாம் தொடர்ந்து செய்வதோடு அவருடைய வீட்டாளர்களுக்கு நமது கண்ணீரை அஞ்சலியாக கூறிக்கொண்டு முடிக்கிறேன். தபால் அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றேன். அதான் சொன்னான், யார் வேண்டுமானாலும் திருக்குறளை பொருள் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், தெரியாதவர்கள் தெரியாத தேவையில்லை. 100 பேர் தெரியாமல் இருக்கலாம், 10 பேர் தெரிந்தவன் இருந்தால் போதும் என்று யார் கூறினான்? தந்தை பெரியார் கூறினார். ஈன்ற பொழுது பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோனை கேட்டதாய் என்பது வள்ளுவன் குரல். அந்த வள்ளுவன் குரலுக்கு ஏற்ப தாயை நாம் பார்க்கவில்லை, நமது மலைச்சாமியை நாம் இழந்திருக்கின்றோம். ஆகவே தயவு கூர்ந்து கூறுகின்றேன், சட்டத்தை நிலைநிறுத்தி காட்டிய நமது மலைச்சாமிக்கு மாலை வாங்க மறுத்து விட்டவும் முடியவில்லை. அதற்காக இதை நான் தீக்கரையில் ஆக்குவேன். இதற்கு எந்த அரசும் என்னை சட்டப்படி எதுவும் செய்யலாம் என கூறி உங்களிடமிருந்து தல்லாகுளம் கிளைக்கரை சார்பில், போஸ்ட் ஆஃபீஸின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். என்னுடைய அருமை தம்பி அவன் சொந்தமான தம்பி. அவனை நான் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை. அவனியில் பிறந்து அவனி முழுவதும் அறிமுகமாகிவிட்டார் 35 வயதில். இந்த தேசத்தின் விடுதலைக்காக தேச மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்த நேரத்திலே ஒரு பகத்சிங் தோன்றினான். இந்த தேச மக்கள் அடக்கப்பட்டிருந்த காலத்திலே அந்த பகத்சிங் தோன்றி இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈத்தான் வெள்ளையனிடத்திலே.
பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது, நாட்டிலே வாழ்ந்த மனிதர்களுக்கு மனித சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதற்காக மாபெரும் தலைவன் சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்கள் பல சிறுத்தைகளை உருவாக்கினார்கள். அந்த சிறுத்தையிலே முன்னோடி சிறுத்தை எங்கள் வீட்டு சிறுத்தை என் இனிய சகோதரன் மலைச்சாமி. அம்பேத்கர் சொன்னார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று. ஏழ்மை குடும்பத்திலே பிறந்த மலைச்சாமி முதலிலே கல்வியை கற்றான், இந்திய அரசியல் சட்டத்தை படித்தார். அதற்கு பின்னாலே இந்த சமூக மக்களை தட்டி எழுப்பினார், எல்லோரையும் ஒன்று சேர்த்தார். இந்த சமூக விடுதலைக்காக 18% ஒவ்வொரு இலாக்காக்களிலும் இருக்கிறதா என்பதை வேலையற்றவனாக வேலை செய்கிறவர்களை போய் தேடி பிடித்து அந்த விவரங்களை சேகரித்து வேண்டிய உதவிகளை செய்து வந்த என் இனிய தம்பி, யாராருக்கெல்லாம் நீ உதவி செய்தாயோ அவர்களெல்லாம் உனக்கு நன்றி செய்வதற்காக மற்றும் இங்கே வெள்ளை. உனக்கு இருந்த அந்த ஆற்றல், உனக்கு இருந்த அந்த துடிப்பு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்கிறார்களே, நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தி வைக்கப்பட்டவர்கள். இதை உணர்ச்சி பூர்வமாக நாம் அதை நிறுத்தி காண்பிக்க என்பதற்காக நீ புரட்சி செய்கின்ற காலம் வந்தது. நீ புரட்சி செய்து இந்த சமூக மக்களை ஒன்று திரட்டி ஒரு தடவை தமக்கு மைதானத்திலே மத்திய மாநில அமைச்சர்களை அழைத்து மாபெரும் ஒரு ஊர்வலத்தை நடத்தி நீ காட்டிய அந்த பெருமை இந்த மதுரை மாநகரம் மறக்காது. உன்னை புகழ்வதற்காக உயர்மேல் அதிகாரிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், வல்லுநர்கள், எத்தனையோ சட்ட நிபுணர்கள், எத்தனையோ இளைஞர்கள், இளம் சிறுத்தைகள் எல்லாம் இந்த மண்ணிலே கூடி அழகு பெற்ற அந்த அழகு மகளை உன்னை எப்படி புகழ்வது? உன்னுடைய அந்த வீரத்தை பற்றி, உன்னுடைய அழகான முகத்தை நேற்று தாட்கோ ஆபீஸிலே திங்கட்கிழமை மாலை பகல் 11 மணி அளவில் நான் சந்தித்தேன். அந்த மோட்டார் பைக்கிலே சுற்றி வந்து என் முன்னாலே நிறுத்தி, அண்ணா நலமா, வேலை இல்லாமல் இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் வேலை வேண்டும் என்று நான் ஆர்வப்படுகிறேன். எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அழைப்பு கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வழிகாட்டியாக வாழ்ந்த அருமை சகோதரர் மலைச்சாமி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் காலையில் தொடங்கி இதுவரை உடம்பெல்லாம் உள்ளரித்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா என்று நாங்கள் நினைத்தோம். என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய ஜனதாதளத்தினுடைய பொதுச்செயலாளர் நவமணியன் அவர்களும், கிழக்கு தொகுதியினுடைய தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களும் மலைச்சாமி அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் வருகிற போது சொல்லிக் கொண்டு வந்தார்கள். எங்களால் அங்கிருந்து இங்கு வந்து சேருவதற்கே மனம் இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த மாவீரனுக்கு, அந்த மாவீரனுடைய அடையாளமாக நான் இந்த இடம் இவ்வளவு கால்களை, இவ்வளவு தலைகளை இந்த சுடுகாடு பார்த்திருக்காது. ஆனால் ஒரு சிறந்த எழுச்சி மிகுந்த தளபதியினுடைய இந்த சுடுகாட்டிற்கு இன்று முதல் சிறுத்தை உறங்குகிற இந்த சிம்மாசனத்தை நாம் வழிபடுகிற இடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, அந்த மாவீரனுடைய வழியிலே சட்டம் படித்தவர்களெல்லாம் சட்டத்தை அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரோடு அத்தனை இயக்கங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நடந்து கொள்கிற இளைஞர்களெல்லாம் சிறந்த உறுதியை பாடுவதெல்லாம் இன்னும் நிறைய வழக்காடுகளை உருவாக்க தம்பி மலைச்சாமியுடைய உருவம் உடல் வீட்டை விட்டு புறப்பட்ட பொழுது அவர் சம்பந்தம் செய்திருக்கின்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மைத்துனர் வீட்டை விட்டு புறப்படும் போது சொன்னார், நாங்களெல்லாம் பகுத்தறிவை பரப்பியவர்கள் இந்த ஊரெல்லாம், அவர்கள் எப்பேற்பட்ட பகுத்தறிவை சேர்ந்த குடும்பத்தில் சம்பந்தம் செய்திருக்கிறார் என்பதை நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். விறுவிறுண்டு உள்ளே சென்றார் மலைச்சாமியுடைய மைத்துனர். அவருடைய அம்மாவை பிடித்தார். தங்கச்சிக்கு தாலி அறுத்து பொட்டு என்னமோ அழிச்சா அது நடக்காது, அப்படி சடங்கு செய்யாத, கடையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் பெரியார் அம்பேத்கர் வழியிலே பகுத்தறிவு குடும்பத்திலே ஊன்றியவர். அந்த கொள்கை பிரகாரமே மலைச்சாமி வாழ்ந்தவர். இறுதியாக அவ்வாறே செல்ல வேண்டும் என்று கருதி அவருடைய மைத்துனர் பேங்கில் வேலை பார்க்கிறார். அவர் அவங்க அம்மாவையும் தங்கத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு வர்றார், இறுதி சடங்கு எதுவும் செஞ்சிடாதீங்க, அது அவருக்கு கெடுதல் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்கெல்லாம் பகுத்தறிவை பரப்புறோம்னு சொல்லி ஏதோ பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் போல் இருக்கு. உண்மையான பகுத்தறிவு அவங்க பரப்பிட்டாங்க.
ஆகவே அந்த குடும்பம் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி, யானை இறந்தாலும் 1000 பொன் இருந்தாலும் 1000 என்பார்கள். ஆகவே மலைச்சாமி இறந்தார், குடும்பத்திற்கு பகுத்துறை பொறுத்து செல்கிறார். ஆகவே மலைச்சாமி விட்டு செல்கின்ற 2 ஆண்டுகளுக்கு நாம் விட்டு சென்ற ஏகப்பட்ட பணியை, அந்த பணியை நாம் பின்தொடர்ந்து செல்வோம். குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பார்கள். ஆகவே மலைச்சாமி எந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டானோ, நாமெல்லாம் எந்த சமுதாயத்துக்கு அம்பேத்கர் பெரியார் என்ற தகவலை ஏற்றுக்கொண்டோமோ, நாமெல்லாம் இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக நம் உயிரை உடலை அழிப்போம் என்று கூறி, வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், அதன் வரிசையிலே வாழ்க மலைச்சாமி என்று கூறி விடைபெறுகிறேன். இங்கே துடிதுடித்துக் கொண்டிருந்தாலும் கூட நாம் இன்னும் நிறைவேற்ற காரியங்கள் நிறைய இருப்பதனால் இத்துடன் நாம் முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கதான் ஆள் இருக்காங்க. லைட்டா கவுத்தி பிடிக்கணும், திருப்பீங்க, லைட்டாக அங்கே திருப்போம். ஆமாம் சுருட்ட சொல்லுங்க சார், சுருட்டிட்டு
இருக்குதா ஆ அதான் ஓடி இருக்கிறாரா ஆ